அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்கப்படுகிறது. சென்னை மகளிர் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டார் குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரன் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்கப்படுகிறது. குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரன் சென்னை மகளிர் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார். மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்குகிறார் என்பதை பார்க்கிறோம். நீதிமன்ற வளாகத்திலிருந்து செய்தியாளர் ராஜ்குமார் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜ்குமார், அங்கு நீதிமன்ற வளாகம் எப்படி இருக்கிறது? மிகவும் பரபரப்பான இந்த வழக்கில் இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. குற்றவாளி தற்போது குற்றம் சாட்டப்பட்டவர் நீதிமன்ற வளாகத்திற்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். மேலும் நீதிமன்ற ப்ரொசீஜர் எல்லாம் என்னென்ன, கூடுதல் விவரங்கள்? விக்னேஷ், சட்ட நிபுணர்கள் அதே போன்று நீதித்துறை உள்ளிட்ட பலரும் மிகவும் பரபரப்பாக ஒரு எதிர்பார்ப்புடன் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்ப்பு இன்று வழங்கப்பட இருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய மகளிர் நீதிமன்றத்தில்தான் அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட அந்த வழக்கு தொடர்பாக இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பை வழங்க இருக்கிறார்கள். நீதிமன்றத்திற்கு நீதிபதி ராஜலட்சுமி வந்திருக்கிறார். அதே போன்று குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய ஞானசேகரனும் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த வழக்கை சிறப்பு புலனாய்வு அதிகாரிகள் 3 பெண் IPS அதிகாரிகள் இந்த வழக்கை விசாரித்தார்கள். அதில் ஸ்நேகப்பிரியா அதிகாரியும் சற்று நேரத்திற்கு முன்னதாக நீதிமன்றத்திற்கு வந்திருக்கிறார்கள். நீதிமன்ற வளாகத்தில் கிட்டத்தட்ட மகளிர் நீதிமன்றம் இருக்கக்கூடிய இந்த நுழைவாயில் அனைத்திலுமே காவல்துறையினர் தீவிரமான பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். காலை முதலே உள்ளே, அதாவது நீதிமன்ற ஊழியர்கள் வழக்கறிஞர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கிறார்கள். ஊடகத்தினர் கூட வெளியே இருப்பதற்கான ஏற்பாடுகள் இருக்கிறது. இந்த வழக்கை பொறுத்தவரை பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட சம்பவம் நடந்த 5 மாதத்தில் தீர்ப்பு வழங்குவதற்கான நடவடிக்கையை நீதிமன்றம் எடுத்திருக்கிறது. ஏற்கனவே இந்த வழக்கு தொடர்பான விசாரணைகள் அனைத்தும் முடிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய ஞானசேகரன் மீது 12 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது, பெண் வன்கொடுமை, அதே போன்று மிரட்டல், ஆதாரங்களை அழித்தல் உள்ளிட்ட 12 வழக்கு பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஏற்கனவே இது தொடர்பாக காவல்துறை சிறப்பு புலனாய்வு சார்பாக 100 பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இருதரப்பினுடைய வாதங்களும் நடைபெற்று முடிந்திருக்கிறது. ஞானசேகரன் தரப்பு பொறுத்தவரை ஆதாரங்கள் எதுவும் இல்லை, உண்மைக்கு மாறாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக அவர் தரப்பு வாதங்களை நீதிமன்றத்தில் முன்வைத்திருக்கிறார்கள். அதே போன்று அரசு தரப்பினுடைய வாதங்கள் அனைத்தையுமே முன்வைத்திருக்கிறார்கள். இருதரப்பு வாதங்களும் முடிந்திருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்க இருக்கிறார்கள். அதையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் அனைத்துமே செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நீதிபதி ராஜலட்சுமி வழங்க இருக்கக்கூடிய தீர்ப்பு இது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. விக்னேஷ், நிச்சயமா ராஜ்குமார், பொறுத்திருந்து பார்க்கலாம் தீர்ப்பு எப்படி இருக்க போகிறது என்பதை. நீதிமன்ற வளாகத்தில் இருந்து கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள், பேசலாம். கவிஞர் சல்மா நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கவிஞர் சல்மா. தற்போது தமிழகத்தை பரபரப்புக்குள்ளாக்குன ஒரு வழக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த வழக்குல இன்னைக்கு மிக முக்கிய தீர்ப்பு வெளியாக இருக்கு. மிக முக்கியமா இதுல பார்க்கப்பட வேண்டியது 5 மாதங்கள்ல இந்த வழக்கு விசாரித்து முடிக்கப்பட்டு இப்ப தீர்ப்பு வழங்கப்படுது. இந்த தீர்ப்போட தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறீங்க? இந்த குற்றம் நிகழ்ந்த ஒரு 5 மாதங்கள்ல ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வேகமாக முடிந்த தீர்ப்பு வரப்போகுது அப்படிங்கிறது தான் இந்த பிரச்சனையுடைய முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். இந்த வழக்கினுடைய முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். காரணம் என்னன்னா, அரசு மிகப்பெரிய அளவுக்கு முயற்சி எடுத்து வேகமாக இந்த வழக்கை முடிக்க வேண்டும் என்று வாதாடி இதை தீர்ப்பு பண்ணிக்கு வருவதற்கான அத்தனை விஷயங்களையும் செய்து முடித்திருக்கிறது. இது போன்ற குற்றங்கள் நடக்கும் பொழுது தொடர்ச்சியாக நம்ம இப்பதான் ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி பொள்ளாச்சி சம்பவம் குறித்த ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றம் நடந்து அது அதிமுக ஆட்சியில் 6 வருடங்கள் கழித்து தீர்ப்பு வந்தது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு விரைவாக குற்றவாளிக்கான தீர்ப்பு இன்றைக்கு வரப்போகிறது. ஒரு பெண்கள் மீது நிகழ்த்தப்படக்கூடிய வன்முறை என்பது ஒரு எளிதான விஷயமாக இருக்கக்கூடாது, இருந்துவிடக்கூடாது என்று இந்த தீர்ப்புகளின் வழியாக ஒரு சமூகத்தில் ஒரு பரவலான ஒரு விழிப்புணர்வையும் பயத்தையும் அச்சுறுத்தலையும் உருவாக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால்
பெண்கள் என்பவர்கள் எளிதாக தொட முடியும், பெண்கள் சொல்ல மாட்டாங்கங்கிற நம்பிக்கையின் வழியாகத்தான் இத்தனை காலமாக அது போன்ற குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இன்றைக்கு பெண்கள் தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை, பாலியல் குற்றங்களை வெளியில் சொல்வதற்கு துணிந்து வருகிறார்கள். அது தனக்கான அவமானம் இல்லை, செய்தவர்களுடைய அவமானம், அவர்களுக்குத்தான் அவமானம் என்கிற நம்பிக்கையின் வழியாகத்தான் அவர்கள் இன்றைக்கு வெளியில் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்படி வெளியில் அவர் கைது செய்யப்பட்டு இன்று ஒரு சில 23ஆம் தேதி அவர் இந்த குற்றம் நிகழ்ந்தது. அந்த பெண் 24ஆம் தேதி டிசம்பர் புகார் அளிக்கிறாங்க. 25 அதிகாலையிலேயே அவ்வளவு விரைவாக அவர் கைது செய்யப்பட்டு, குற்றவாளி அடையாளம் காணப்பட்டு, குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டு இன்றைக்கு விரைவாக அந்த தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. நிச்சயமாக இது போன்ற பெண்களுக்கு எதிரான குற்றங்களை இழைப்பவர்களுக்கு இப்படி உடனடியாக தீர்ப்புகள் வருவதைத்தான் அத்தனை பெண்கள் அமைப்புகளும் எதிர்பார்க்கிறார்கள். ஏனென்றால் வருடக்கணக்காக நீடிக்கும் பொழுது அதற்கான நீதி தாமதப்படும் பொழுது அது உண்மையான நீதியாக இருப்பதில்லை. இந்த முறை இந்த தீர்ப்பு மிக விரைவாக வருவது அத்தனை பேருக்குமே நல்ல விஷயம் என்று நான் நினைக்கிறேன். விழிப்புணர்வை தரக்கூடிய ஒன்றாகவும் இருக்கும். ஆண்களிடம் ஒரு பயத்தையும் உருவாக்கும் என்று நான் நம்புகிறேன்.